லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டுகின்ற மக்கள் இயக்கமாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாக இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய தம்பிகள் தோப்புத்துறை ரியாஸ், கேடிஎல், சின்னத்தம்பி, அப்துல் சலாம், பியோ செலின், ஜோசப், ராஜசக்தி, மாரிதாஸ், இந்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு இசை நாடாவை வெளியிட்டிருக்கிறார். அந்த அரிய முயற்சிக்கு பின்னாலே இருந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி விஜய் வசந்த் அவர்கள், அதை ஒருங்கிணைத்த நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், யாராவது ஒரு பேரை சொன்னால் ஒரு பேர் விட்டுறக்கூடாதுன்னு தான் மொத்தமாக சொல்லியிருக்கேன். ஒரு நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஜெயக்குமாருக்கு தான் அடமொழி கொடுத்தாரு, இவர் ரொம்ப நேரம் பேசுவார், எனக்கு ஒன்றும் சொல்லலை அவர். அப்போ இவர் கொஞ்சம் சொல்லாமலே ஒரு சுருக்கமாக முடிச்சுக்குவார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். 1939 ஜூலை 8 தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்தியநாதர் தலைமையிலே நம்முடைய தலைவர் கக்கன் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பிரவேசித்த நாள் தான் இந்த ஜூலை 8. அது வரைக்கும் நமக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தலித்துகளுக்கு ஆலய பிரவேசத்தில் அனுமதி கிடையாது. இப்போ சிரஞ்சீவி என்கிட்ட கேட்டாரு, ஆனால் குடியாத்தம் எலெக்ஷன் அப்போ காமராஜருக்கு எத்தனை வயசு? அப்போ தம்பி விஜய் வசந்த் கேட்டாரு, உங்களுக்கு என்னென்ன வயசு அப்போன்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், தம்பி நாங்கள்லாம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தோற்ற பிறகு காங்கிரஸுக்கு வந்தவர். நான் 1969 காங்கிரஸ் மூவ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். 1967 காங்கிரஸ் ஆட்சி இழந்துருச்சு. நானே காமராஜர் ஆட்சியை பார்க்கல. அப்போ நானே காமராஜர் ஆட்சியை பார்க்கலன்னப்போ எங்கள் அண்ணன் பலராமன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் தான் இப்போ கடைசியாக பார்த்தவர் நடமாடிட்டு இருக்கிறார். அவர் இன்னும் 100 வயசு வரைக்கும் இருந்து அதுக்கு சாட்சியமாக இருக்க வேண்டியது நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு பின்னால் நானே இந்த டெய்ல் எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் ரவுண்ட். அப்போ காமராஜர் ஆட்சி எப்படி நடந்தது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியும். ஒரே அந்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் இந்த சம்பவத்தை தம்பி செலியன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணா இதை தயவு செய்து எங்கேயாவது நீங்கள் சொல்லணும்னாரு. எங்களுடைய அப்பா கூட நான் சேலம் போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. நம்முடைய எங்கள் தந்தையார் சேலத்துக்கு போயிருந்தார், என்னை கூட்டு போயிருந்தார். நான் சிறுவன். 2 பேரும் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அப்போது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி அதுதான் ஆர் வெங்கட்ராமன் காலத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சொகுசு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் சேலத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வரணும். நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தப்போ பெரிய கூட்டம், ஒரே கூட்டம், ஆட்கள், ஜனங்களை விலக முடியல, போக முடியல. ஒரே போலீஸு. என்னன்னு கேட்டால் உள்ளே போய் பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாசில்தார் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர் கையில் விலங்கு மாட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அன்னைக்கு காமராஜர் ஆட்சியில் லஞ்சத்திற்கு எந்த மாதிரியான மக்கள் மத்தியிலே உணர்வு இருந்ததுதான். அதை ஆச்சரியமா பார்த்தான். ஒரு தாசில்தார் 300 ரூபாய் வாங்கினா அந்த தாசில்தார் குனிந்த தலை நிமிரவில்லை. ஒரு துண்டை போட்டு முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஜனங்களை பார்க்க வெட்கம். ஆனா இன்னைக்கு 3 லட்சம் கோடியை முழுங்கிட்டு அவங்க போலீஸ் பாதுகாப்போட ஒரு அனில் அம்பானின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 40,000 கோடி ஊழல், 40,000 கோடி ஊழல். அவருக்கு இன்னும் அவரை யாரும் கை வைக்கல. அவரை நம்முடைய பிரதமர் தான் பயணிக்கின்ற அதே விமானத்தில் அவரை கூட்டிக் கொண்டு போய் பிரான்ஸுக்கு கூட்டு போறாரு.
காமராஜருடைய ஆட்சி என்ன, அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறார். அவர் தலைவர் காமராஜரை தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் நாம் அவரை பாராட்டுகிறோம். அவர் ஊழலற்ற ஆட்சி தருவேன், அதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்றாரு. காமராஜர் கண்ட நேர்மையான ஆட்சியை தருகிறோம் என்று சொன்னதினால் நாம் அவரை மனமாற ஆதரிக்கிறோம். அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று எழுதுகிறோம். ஆனா ஊழலுக்கு எதிரான அந்த போராட்டமோ அந்த இயக்கமோ அரசாங்கம் மட்டுமே நடத்த முடியாது. அது பொதுமக்களுடைய மக்கள் இயக்கமாக மாறணும். அதைத்தான் நம்முடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த பிறந்தநாள் விழாவை அண்ணன் நம்ம இந்த ஊழல் எதிர்ப்பை ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அதற்கு ஒரு முழக்கம். அப்பதான் சௌர் ஜெயக்குமார் சொன்னார், இந்த லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கிற முழக்கம் ஏற்கனவே பொதுத்தளத்தில் இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு மீண்டும் அதை பேசக்கூடிய பொருளாக மாற்றியிருக்கிறோம். ரொம்ப நாளா கரப்ஷனை பற்றி யாருமே பேசுறது இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கிட்டோம், ஊடகங்கள் ஏற்றுக்கொண்டன, அரசாங்கத்தோடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு அணுகின்றவர்கள் அவர்களும் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு அமைதியாக வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஊழல் லஞ்சத்தை பற்றி மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல சைன். நிறைய செய்திகள் வருகிறது, எங்கெல்லாம் ஊழல் நடந்தது, எப்படியெல்லாம் லஞ்சம் நடந்தது, யாருக்கெல்லாம் எவ்வளவு போச்சுங்கிறது ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா சாதாரண மனிதனுடைய அந்த லஞ்சம் ஊழலால் பாதிக்கப்படுகிற இடம் எங்க இருக்குன்னா பிக் டிக்கெட் கரப்ஷன்ல. பிக் டிக்கெட் கரப்ஷன்ங்கிறது ஒட்டுமொத்தமா மேல எங்கேயோ வாங்குறது. ஆனா யார் ஜனங்களை அஃபெக்ட் பண்ற அந்த ஊழல் எங்க இருக்குன்னு சொன்னா கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் இருக்கிறது, ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கிறது, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்குது, தாலுகா ஆபீஸ்ல இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்குது. மக்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு, ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு, ஒரு நிலத்தை சர்வே பண்ற அளப்பதற்கு, ஒரு டாக்குமெண்ட், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு மக்கள் தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கொடுப்பதை தான் இன்னைக்கு மக்கள் குமுறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அதிகாரிகள்கிட்ட போய் யாருன்னு கேட்டா, ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் எவ்வளவு வாங்குறீங்களா, நியாயமா இல்லையா, ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு எத்தனையா, 1 லட்சமா அப்படின்னு கேட்டா அந்த அதிகாரி என்ன சொன்னாரு, நான் 1 கோடி கொடுத்துட்டு தான் அங்க வந்திருக்கேன்னாரு. நான் கொடுத்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னாரு. அப்ப எங்க இருந்து ஊழல் ஆரம்பிக்குது? அதான் சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ தலைவர் காமராஜருடைய அந்த கான்செப்டை சொன்னார். ஊழலை சுத்தம் செய்வது மாடிப்படிகளை சுத்தம் செய்வதை போன்றது. மாடிப்படிகளை மேல இருந்து தான் கிளீன் பண்ணணும், கீழே இருந்து கிளீன் பண்ண முடியாது. அப்போ மேல டாப் மாடியில யார் இருக்கா, அந்த மாடியில இருக்கிற ஆள் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால்தான் கீழே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் கரப்ஷன் இல்லாமல் இருப்பார். அதுக்காகத்தான் நம்ம விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம். முதல்ல நான் வாங்க மாட்டேன், என் அமைச்சர்கள் வாங்க மாட்டார்கள், என் அரசாங்கம் வாங்காது, அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. அந்த உறுதியை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு இந்த உறுதி கீழே வரை போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப மாணிக்கம் தாகூர் தலைமையில தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. இது மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு தான் இந்த ஒளி நாடாக்கள். இதை ஒண்ணு போதாது, அவசரத்தில் செய்திருக்காங்க. இப்போ நீங்க காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினா போடுவதற்கு பாட்டே கிடையாது. 1906 நாங்க கேட்ட பாட்டு தான், 69ல எந்த பாட்டை கேட்டனோ அந்த பாட்டை தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். புதிய பாடம் இப்போ நாங்க ரசிச்ச இசை வேறு, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அது விஜய் வசந்துக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இசையில பாடல்கள் வர வேண்டும். அதை நிறைய போடுங்க, நிறைய மீம்ஸ் போடுங்க, நிறைய சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கொடுங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்குறாங்க, அதைத்தான் மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே அந்த பணியை நீங்கள் செய்யணும். இன்னைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று அறிவிப்பதற்கு காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறார்.
நான் அவருக்கு மிக பணிவோடு சொல்வேன், அந்த வார்த்தையை சொல்வதற்கு இந்தியாவிலே ஒரு இயக்கத்திற்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற அமைச்சர்கள் என்றைக்காவது லஞ்சம் வாங்கலன்னு நம்ம சொல்லல, நம்மிடம் இருக்கிறவர்கள் தப்பு பண்ணலன்னு நம்ம சொல்லல. ஆனால் யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ, யாரெல்லாம் தவறினார்களோ அவர்கள் மீது இந்திய தேசிய காங்கிரஸ் மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உடனே ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கு. டிடி கிருஷ்ணமாச்சாரி காலத்தில் இருந்து இன்னைக்கு நம்ம மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் காலம் வரை ஒரு அமைச்சர் மீது ஊழல் புகார் வந்தால் உடனடியாக அவர்களை ராஜினாமா செய்ய சொன்ன கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் இன்னைக்கு மோடி அவர்களை கேட்கிறேன், இன்னைக்கு 12 வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க, ஊழலுடைய ஊற்று கண்ணாக இருக்கிறீங்க, யாராவது ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருப்பாரா? அதானி இன்னைக்கு அமெரிக்காவில் போய் 2400 கோடி ரூபாய் அபராதம் கட்டுறாரு. எதுக்கு? இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததற்காக அமெரிக்க அரசாங்கம் அபராதம் போடுகிறது. அந்த அபராதம் அமெரிக்காவில் போய் அதானி கட்டுகிறாரே, அங்க என்ன கவுண்ட், எதற்காக கட்டினாருன்னு அந்த கோர்ட்ல கேட்டா, இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததால், அதை அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு மறைத்ததால் அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய பேராயம் இன்னைக்கு அதானிக்கு 2400 கோடி ரூபாய் அபராதம் போட்டு அதை கட்டியிருக்கிறார். இதே வரைக்கும் அந்த 2400 கோடி யாருக்கு கொடுக்கப்பட்டது என்கிற விசாரணை இந்திய அரசு எடுத்திருக்கிறதா? ஆனா அதானி நம்முடைய பிரதமருக்கு மிக நெருக்கமானவர். இதுதான் காங்கிரசுக்கும் இன்னைக்கு இருக்கிற அரசுக்கும் வித்தியாசம். மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர் ஒரு ரோடு போடுறாரு, 8 லைன் ரோடு. ரோடு போடுறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்யறாருன்னா, ரோட்டுக்கு 2 பக்கமும் உள்ள 150 ஏக்கரை முதல்ல அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். அவர் 150 ஏக்கர் இடத்த தன் குடும்பத்தின் பேருக்கு வாங்கி வைத்து விட்டு தான் 8 லைன் ரோடே போடுறாரு. அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லியாச்சு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லியாச்சு. இதுவரை அந்த முதலமைச்சர் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் நம்முடைய ரயில்வே அமைச்சர் பன்சால், அவருடைய மைத்துனர் ஏதோ ஒரு வேலைக்கு யாரோ பணம் கொடுத்தான்னு யாரோ சொல்லிட்டான். வேற யாரும் கையுமா பிடிக்கல, களவுமா பிடிக்கல. இவர் வாங்கல, இவர் மகன் வாங்கல, மனைவி வாங்கல, இவருடைய சொந்த உறவினர் வாங்கினா இருக்கிறதுக்காக வேண்டி பன்சால் மன்மோகன் சிங் அரசுல பதவியை இழக்க சொன்னாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், எனக்கு தெரியும், தூத்துக்குடி துறைமுகத்தை திறக்க வர, அப்போ நவீன் பட்நாயக், அவ அப்பா பிஜு பட்நாயக், அவர் பிடி பேர ஊழல்னு மாட்டிக்கிட்டார். தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். பிஜு பட்நாயக் பெரிய ஜாம்பவான், ஒரிசாவில் அசைக்க முடியாத சக்தி கொண்டவர். தலைவர் காமராஜரின் அருமை நண்பர்களே, தலைவர் காமராஜரை பார்த்து ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்பதற்காக பிஜு பட்நாயக் தூத்துக்குடி வரை வந்தார். தலைவர் காமராஜர் அவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதெல்லாம் சரித்திரம். அதுக்காகத்தான் காமராஜர் ஆட்சி காலத்திலே லஞ்ச ஊழலை ஒழித்தது போல மீண்டும் ஒழிக்க வேண்டும், அந்த பிறந்தநாள் விழாவிலே சபதம் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் கேட்கிறோம். ஒரு அருமையான கான்செப்ட். இதை தமிழ் மக்களுக்கெல்லாம் கொண்டு செல்லணும். நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எல்லோருமா சேர்ந்து ஒத்துழைக்கணும். 13ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய மணற்சிப்பம் வைக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவத்தை, அதற்கு கீழே அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய தலைவர் அதை திறந்து வைப்பார். நீங்கள் எல்லாரும் பெருமளவிலே காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் காமராஜுக்கு அஞ்சலி 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம், 19ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறோம். ஆகவே இது எழுச்சி மிக்க இந்த அருமையான செயல் திட்டத்திலே இவர் மாணவர் காங்கிரசும் இணைந்து கொண்டு ஒரு அற்புதமான முயற்சி முன்னெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டு. இதில் இணைந்து கொண்டு அத்தனை பேரை வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி.